மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. மை ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, கொழுக்கட்டை தான். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புழுங்கல் அரிசி தான் நான் ஊற வச்சு அரைச்சி உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ தாளித்து விடும்போது இந்த தண்ணியெல்லாம் வற்றிடும். அதுக்கு தேவையான பொருள் வந்து பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, அதுக்கப்புறமா வரமிளகு 3 எண்ணம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை 2 ஜீரகம், அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, ஒரு மூடி தேங்காய். இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான உப்பு, அப்புறம் தேங்காய் எண்ணெய். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் காயட்டும். அதுக்கப்புறமா வெங்காயம் மிளகாயை போட்டு இது கருவேப்பிலை வேண்டாம், கருவேப்பிலையும் அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, ஒரு பிஞ்சு ஜீரகம் இது போட்டால் போதும். இப்போ போட்டுடலாம். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா நம்ம கொழுக்கட்டையில் கடிக்கும் போது நல்லாயிருக்கும். நான் என்ன டிஷ்ஷுன்னே சொல்லலைல்ல, கொழுக்கட்டை இது. இதுக்கு சட்னி தேவையில்லை, வரமிளகாய் போடுறதுனால. உங்களுக்கு சட்னி வேணும்னா வச்சுக்கலாம். இப்போது வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். நம்ம வரமிளகாய் போடும்போது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த கொழுக்கட்டைக்கு. உங்களுக்கு அது ஆப்ஷன் தான். இல்லைன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. கார கொழுக்கட்டையாக இருந்ததுன்னா. கார கொழுக்கட்டை வேண்டாங்கிறவங்க சும்மா தேங்காய் உப்பு போட்டு மாவை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டை பிடிச்சிக்கோங்க. நான் வந்து புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன், 250 கிராம். பச்சரிசியில் விட புழுங்கரிசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இதை வதக்கிடலாம். சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் மாவில் உப்பு போட்டிருக்கேன். இப்போது தேங்காவையும் எடுத்து கொட்டிக்கலாம், நல்லா வதக்கிடலாம். லாஸ்ட்டு மாவு எடுத்து இதில் ஊற்றி நல்லா ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா கொழுக்கட்டை கையில் பிடிச்சு அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். வதங்கிடுச்சு. மாவு எடுத்து ஊற்றிடலாம். நம்ம இப்படி ஆக்கும்போது, நல்லா பிரட்டி விடும்போது இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிரும். நம்ம கொழுக்கட்டை கையில் பிடிச்சி ஆவியில் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆகிடும். தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இனி நம்ம வந்து இப்படி எடுத்து உங்களுக்கு எவ்வளோ சைஸு தேவையோ அவ்வளோ சைஸு பிடிச்சு வச்சுட்டு இப்படி இட்லி பாத்திரத்தில் வச்சுக்குவோம். இந்த அளவுக்கு தான் கன்சிஸ்டன்சி. ஓகே, நம்ம இனி இட்லி பானையில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம இட்லி பானை வச்சாச்சு, தண்ணியும் கொதிச்சிடுச்சு. இனி நம்ம வந்து ஒன்று ஒன்றா இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுருவோம். உருண்டை சேஃபோ நீளமாகவோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது காரமும் இல்லாமல் அப்புறம் காரம் இல்லாமல் இல்லை. இது வந்து தேங்காய் பூ போட்ட தேங்காய் கொழுக்கட்டை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வேகட்டும். இப்போ மூடி வைப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வெந்துருச்சு, கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஆவி பறக்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து ஒன்றா எடுத்து வச்சுருவோம்.